எல்லாருக்கும் ஹாய். திஸ் இஸ் சேனல் வாய்ஸ் ஆஃப் எம்ஐ. இது என் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிகம் அன் என்டர்பிரனர் ஆர் பிஸ்னஸ் மேன், எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் எல்லா பேருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்டிவ் இன்கமாக இருக்கட்டும், பாசிவ் இன்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு பார்ட் டைம் ஜாப் ஆகட்டும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் மக்களுக்கு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நிறையாவே ஆர்வங்கள் நிறையாவே. அந்த ஆர்வத்தை நம்ம எப்படி ஃபுல் டைம் பிஸ்னஸில் நம்ம எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் நம்ம என்னென்ன பார்க்கணும், எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கான வீடியோவை தான் இது. உங்களுக்கு என்னோட இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே இப்போது இந்த ஸ்லைடில் ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆர் பிகம் அன் என்டர்பிரனர், இதில் நம்ம ஒரு 8 டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடியா ஜெனரேஷன், செகண்ட் ஒன் பிஸ்னஸ் பிளானிங், தேர்ட் ஒன் சூஸ் எ பிஸ்னஸ் நேம், ஃபோர்த் ஒன் ரிஜிஸ்டர் யுவர் பிஸ்னஸ், ஃபிஃப்த் ஒன் செக்யூர் ஃபண்டிங், சிக்ஸ்த் ஒன் பில்ட் யுவர் டீம், செவன்த் ஒன் டெவலப் எ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எயித் ஒன் லான்ச். இப்போ எட்டையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு ஐடியா ஜெனரேஷன். இந்த ஐடியா ஜெனரேஷனில் நம்மளோட ஓன் ஐடியா இருக்கும். உங்கள் ஐடியா ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்காது. உங்களோட ஐடியாவை நீங்கள் எப்படி ஸ்கில் பேஸ்டாக நீங்கள் மாற்றுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், உங்களோட ஸ்கில் என்னன்னு அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு டைலரிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு பியூட்டிஷியன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒர்க் ஷாப்பு, கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒன் டே கோர்ஸு, ஒன் டே ஒர்க் ஷாப், கோர்ஸுன்னு இல்லை, ஒன் டே ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி நிறையா அட்டன் பண்ணி அவங்கவுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரு சிலவங்களுக்கு அது ஒரு ஹாபியாக இருந்து அதை பிஸ்னஸாக மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்கில், உங்களோட நாலேஜ், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஹாபி மாதிரி பண்ணுறீங்களோ அதில் ஐடியா ஜெனரேட் பண்ணணும். செகண்ட் ஒன் பிஸ்னஸ் பிளானிங். பிஸ்னஸ் பிளானிங்னா அதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, வீட்டில் வச்சு பண்ணுறதா இல்லைன்னா சின்ன ஷாப் மாதிரி பண்ணுறதா, அந்த மாதிரி சம்திங். தேர்டு ஒன் சூஸ் எ பிஸ்னஸ் நேம். இதை நீங்கள் பெரிய லெவலில் எலாபரேட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல. இப்போ வீட்டில் வச்சு பண்ணுறவங்க ஃப்ரீலான்சிங்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது நேம் எதுவும் தேவையில்லை, கான்டாக்ட் இருந்தால் போதுன்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்போது பெரிய லெவலில் கொண்டு போகணும், இதை நெக்ஸ்ட் லெவலில் பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணணுன்றவங்களுக்கு பிஸ்னஸ் நேம் ரொம்ப கண்டிப்பாக வேணும். அப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணணும். இப்போ அந்த நேம் சூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த நேமில் நீங்கள் ரிஜிஸ்டர்ட் லைசன்ஸ் வாங்க. அதுதான் ஃபோர்த்து பாயிண்ட். எந்த கேட்டகரியில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியில் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட் செக்யூர் ஃபண்டிங். லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் ஃபண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கான இதை பார்க்கணும். அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் சேவிங்ஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் லோன் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சி ஃபண்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஃபண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெவல் பில்ட் யுவர் டீம். இந்த பில்ட் யுவர் டீமை உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற தகுதியான நாலேஜ் உள்ள பர்சன்ஸை நீங்கள் ஹையர் பண்ணணும்.
அவங்களுக்கு இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக எடுத்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி சம்திங். பில்ட் யுவர் டீம். நம்ம டீமை வந்து நம்ம உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டில் எந்த அளவு மூவிங்கில் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும். உங்களோட காம்படிட்டர் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க, சம்திங் அந்த மாதிரி உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று புதுசாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லான்ச். இது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலுக்கு வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஐடியாவை இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலாக பிஸ்னஸை லான்ச் பண்ணணும். இப்போது இந்த நம்ம 8 டாப்பிக்கையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதில் இருக்கிற அந்த 8 டாப்பிக்கையுமே வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா, இல்லை இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.